கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப்போகிறது, நம்ம ஜெப வேளைகளிலே, அதாவது நம்ம ஜெபிக்கிற நேரங்களிலே பரலோகத்தில் தெய்வத்தின் தூதர்கள் நம்மளோடு கூட இருந்து சில அடையாளங்கள் நமக்கு கண்முன்பிலே பார்க்க முடியாத, ஆனால் அதில் சில அடையாளங்கள் நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய மனசிலும் தருவா. அது நமக்கு அந்த நேரத்தில் அனுபவிക്കുന്ന சில காரியங்களை குறித்து நான் உங்களோடு பேசும்படி நான் ஆசைப்படுகிறது. எபிரேயர் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அது படித்து சில காரியங்களை குறித்து நமக்கு தெரியும். நாம் ஜெபம் பண்ணும்போது நம்மோடு கூட நிறைய தூதர்கள் நம்மோடு கூட காணப்படுகிறது. அது நமக்கு கண்ணாலே நமக்கு பார்க்க முடியாத, அதாவது சாபர்கள் போலுள்ள தூதர்கள். தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் 10:6 நாம் படித்து பார்க்கும்போது, பரலோகத்தில் தெய்வத்தின் சுற்றிலும் நிற்கின்ற சாபர்கள் தூதர்கள் நம்மோடு கூட வருவா. அந்த ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேல் பரிசுத்த ஆவியானவருடைய தூதர்கள் நம்மோடு கூட இருப்பதின்றே சில அடையாளங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஜெப வேளையிலே உங்கள் சரீரத்தில் ஒரு சூடு, அதாவது ஒரு ஹீட்டு அனுபவப்படும். சில ஆளுகளுக்கு உள்ளங்கால் முதல் உச்சம் தலைவரை ஒரு எலக்ட்ரிக்கல் ஷோக்கு வருന്നത് மாதிரி നമ്മുടെ ശരീരത്തിൽ വ്യാപരിക്കപ്പെടുന്ന அந்த உணர்வு நமக்கு அனுபவப்படும். அடுத்தது, கண்ணுகள் மூடி நம்ம ஜெபிക്കുന്നவரிலே சில வெளிச்சம், அந்த வெளிச்சம் ஜொலிക്കുന്നതായി കാണപ്പെടുகிறது. அடுத்து, ശാരീരികമായ ബലഹീനതയോടുകൂടി நம்ம அந்த ஜெப அறைக்குள்ளிலே ஜெப வேளையிலே நம்ம ஜெபம் பண்ணானிருக்கும்போது நல்ல ஒரு சுக ஆவி ஊற்றி நமக்கொரு சந்தோஷம், ஒரு சமாதானம் நமக்கு அனுபவப்படும். அதாவது மேகங்களை இலகி மறைந்த மாதிரி சில மேகங்கள் நம்முடைய கண் முன்பில் கண்ணு மூடி நம்ம ஜெபிக்கும்போது அந்த மேகங்களெல்லாம் மறைஞ்சு போகிறதாக நம்ம காண்கிறது. அடுத்த, ஜெபம் அறைக்குள்ளிலே பரிசுத்த ஆவியோட உணவு, அந்த உணவு நம்மளில் இது அனுபவப்படும். அந்த உணர்வு நம்மளை தட்டும்போது நம்முடைய மனசிനും இதயத்திനും சந்தோஷம் தருന്ന சில അനുഭവങ്ങളെ നമുക്ക് பார்க்க முடியும். ജപ വീടിന് ചുറ്റിലും ദൂതറുകൾ അവരുടെ കാൽ പെരുമാറ്റം, ചില ശബ്ദങ്ങൾ, അത് മെതുവേ നമുക്ക് നമ്മുടെ ഹൃദയത്തിൽ അനുഭവപ്പെടും. ജപിக்கிற பிள்ளைகளுடைய வீடுகளுக்கு சுற்றிலும் அமைதியாயிருப்பா. ஒரு சப்தமோ கோலாகலங்களோ ஒன்றும் இல்லாதபடி நல்ல ஒரு அமைதி, ஒரு പൈശാചിക ശബ്ദങ്ങളോ പിശാചിൻ്റെ പോക്കുവരത്തുകളോ നടനങ്ങളോ ഒന്നും നമ്മുടെ കാതുകളിലോ കണ്ണുകളിലോ പെടാതപടി அந்த ஜெபம் மூடியது வரை ஆத்மாவில் நமக்கு ஒரு சந்தோஷம், மറ്റുള്ളവരോട് நமது சொல்லக்கூடி நமக்கு அப்படிப்பட்ட மக்களோடு எப்படி நம்ம இது சொல்லி புரிய வைக்கும்னும் நமக்கு தெரியல. அதாவது നമ്മൾ അനുഭവിക്കുന്നത് മറ്റുള്ളവർക്ക് இப்படி அனுபவிக்கணும் என்னும் நிர்பந்தம் இல்லை.
அதாவது இந்த மிட் நைட்டு 3 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் வரை உள்ள அந்த 3ஆம் யாமத்திலும் 4ஆம் யாமத்திலும் நேரத்தில் നമ്മൾ ஏந்திரிச்சு ஜெபிக்கிறது. அந்த நேரத்தில் தேவனோட தூதர்கள் இப்படிப்பட்ட சில அடையாளங்கள் நமக்கு അനുഭവിക്കാൻ സാധിക്കും. தேவனுடைய பிள்ளைகள், அதாவது பரலோகத்தில் இருக்கிற நம்ம தெய்வத்தின் தூதர்கள் அந்த நேரத்தில் யாரெல்லாம் எந்த இடத்தெல்லாம் ஜெபிக்கிறோ அந்த இடங்களிலெல்லாம் தேவ தூதர்களால் கொண்டு அந்த குடும்பத்தை நிரப்புவா. இது அடியனுடைய அனுபவம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். உங்கள் ஜெபிச்சு பாருங்கள், என்னோட அனுபவம் ஆயிருக்கல உங்களுக்கு வருகிறது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, நம்மளோட ஜெப வேளையில் பரலோகத்தில் இருக்கிற தெய்வத்தின் சுற்றிலும் நிற்கிற தூதர்கள், அதே போல் இந்த பூமியில் நம்ம இருந்து எந்த இடத்துல ஜெபிக்கிறோம் அந்த ஜெப அறைக்கு சுற்றிலும், அந்த வீடு சுற்றிலும், அந்த ஏரியா சுற்றிலும் ஒரு அமைதியான நேரம், വളരെ சைலண்டாக இருக்கிற ஒரு நேரம். இத்தனை காரியங்கள் நமக்கு வரும்போது நமக்கே தெரியும், தேவனோட தூதர்கள் நம்மோடு கூட அந்த இரவில் இருக்கிற மிட் நைட் ஜபத்தில் கர்த்தரோட தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிற என்று நமக்கு அந்த நினைவு மட்டுமல்ல, நம்ம அந்த அனுபவிக்கிற அந்த சுகம் அது நமக்கு அனுபவிக்க முடியும். அது எப்படி நமக்கு சொல்ல முடியல. அது ஒவ்வொரு பேரிலும் ஒவ்வொரு ரீதியில் தேவ ஆவியானவரோட தூதர்கள் நம்மளோட குடும்பத்தில், நம்மளோட வீட்டில், நம்ம ஜெபிக்கிற அறையில் சுற்றிலும் காவலாயிருப்பா. இதுதான் தேவ தூதர்கள் நமக்கு இந்த ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சில அடையாளங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் இந்த தேவ தூதர்களுடைய சுகத்தை அறியணும் என்று നിങ്ങൾക്ക് ஆசையாயிருந்தால் நீங்கள் கூட இந்த மிட் நைட்டில் ப்ரேயரில் நீங்கள் உட்கார்ந்துருந்து ஜெபிங்க. எனக்கு அனுபவப்பட்ட அதே அனுபவங்கள் உங்களோட வாழ்க்கையிலே காணப்படுவா. கர்த்தர் இந்த நேரங்களில் இருந்து நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு கூட கூட்டினாய், நமக்கு ஒரு பாதுகாப்புக்காக, ஒரு செக்யூரிட்டியாയി தேவதூதர்களை നമ്മുടെ குடும்பத்தில் சுற்றில் அவர் காவல் தூதர்களை வச்சு நம்மளை அனுதினமும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன். ஆமே. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அடின்னு வந்த அதே அனுபவம், அதே காரியங்கள் உங்களுக்கும் அது அனுபவிக்க முடியும், அது ருசிக்க முடியும். அப்படி தான் இந்த தூதர்கள் எப்படி நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது என்ன இந்த ஜப வேளையில் നിങ്ങൾക്ക് அனுபவிக்க முடியும். நீங்களும் ஜெபியுங்கள், கர்த்தர் நிச்சயமாக தூதர்களை அனுப்புவா. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.